தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் என்ற கிராமத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி 17 வயசு தான் ஆகுது. தேர்வு நடைபெறுகிறது. அடுத்ததாக தேர்வு எழுதி கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்ற கனவோடு ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்த ஒரு பெண் குழந்தையை கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்கானுங்க. வீட்டில் அந்த கழிப்பிட வசதி இல்லாத காரணத்தினால இயற்கை உபாதை கழிக்க போன ஒரு குழந்தையை தூக்கிட்டு போய் கொலை செஞ்சிருக்கானுங்க. 6:45 மணிக்கு போன பிள்ளை வரலையே அப்படின்னு சொல்லி தகப்பன் ஊரே சேர்ந்து தேடியும் பிள்ளை கிடைக்கல. அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்கும் மனசுல, எப்படியாவது நம்ம அப்பா நம்ம அம்மா நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்ம ஊர் மக்கள் காப்பாத்திடுவாங்க, உசுறு போகும்போது அதைத்தான் நினைச்சிருக்கும். அந்த பிள்ளை என்ன நினைச்சிருக்கும் சாகும் போது அப்படி நினைக்கும் பொழுது நெஞ்சே பதறு. பெண் பிள்ளைகளை இப்படி கொடூரமா கொலை பண்றானுங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது நெஞ்சே பதறு. இதுல காவல்துறையோட பங்கு பாருங்க. 6:45 காணாம போன பிள்ளை தேடி பார்த்துட்டு 10 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது காலையில வாங்க, காலையில போகும்பொழுது இது எங்க லிமிட் இல்ல, நீங்க வயசு கம்மியா இருக்கிறதுனால மகளிர் போங்கன்னு சொல்லி மகளிர் மகன் எங்கேயும் ஓடி போயிருப்பா. இது இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள்ல பெண் பிள்ளைகள் பொட்ட பிள்ளைகள் காணாம போச்சுன்னு ஒரு தகப்பனோ தாயோ கம்ப்ளைண்ட் பண்ணும் போது ஓடி போயிருப்பா, காதலிச்சிருப்பா, நீ என் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல, இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அப்படி இப்படி சொல்றதுனாலதான் பல இடங்கள்ல பெண் பிள்ளைகளை கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதுக்கே பெண் பிள்ளைகளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் தாய் தப்பன் தயங்குறாங்க. நம்மள அசிங்கமா பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு இந்த பிள்ளைய கொடூரமா கொலை பண்ணிட்டானா அப்போ இதுக்கு குற்றவாளிகள் யாரு? அப்போ ஒரு பெண் பிள்ளைகளும் சட்டம் சட்டத்தை கரெக்டா நம்ம ஏற்றாத எல்லாத்துக்கும் சட்டம் ஏற்றன்னு சொல்லுதமே. இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு என்ன சட்டம் ஏற்றிருக்கோம்? ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பெண் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி தனியா ஒரு டீமை போட்டு ஏதாவது காணாம போயிடுச்சு அப்படின்னா உடனே கம்ப்ளைண்ட் வந்த உடனே அதுக்குன்னு ஒரு 10 பேரை நியமிச்சு இந்த பிள்ளைய அப்படிலாம் நியமிச்சு இருந்தோம்னா இன்னைக்கு இந்த பிள்ளைய காப்பாத்திருக்கலாம். காவல் நிலையத்துல காவலர்களுக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கு. அதை முதல்ல மனிதாபிமானத்தோடு நீங்க முதல்ல நீங்க நினைங்க. தாய் தகப்ப கொடுக்கிற பேட்டியை பார்த்துட்டு எனக்கே சங்கடமா இருக்கு. பெண் பிள்ளைகளை பாதுகாக்கன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இப்படி கொலை பண்றானுங்க. கொலை பண்ணவன் ஈஸியா வெளியே வந்துருதான். அப்ப அதுக்குன்னு தனி சட்டம் ஏற்றி பெண் பிள்ளைகள் பாதுகாப்புன்னு தனி சட்டம் ஏற்றி இவங்களை தண்டிக்கணும். அப்பதான் பயம் வரும். தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அருமையான ஒரு வேண்டுகோள். மிகவும் ஒரு ஆனஸ்ட் நேர்மையான ஒரு கண்காணிப்பாளர் தூத்துக்குடிக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. உண்மையிலே இந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற கொடூரமான கொலைகளை செய்யும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு சொல்லிதான் பாதுகாப்புக்கு மகளிர் காவல் நிலையம் வைக்கிறோம். அப்போ எந்த ஆண் காவலர்கள் இருந்து போனாலும் பெண் பிள்ளையை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும் போது சரி கேட்டு ஓடி போயிருப்பா வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விட்டு தேட மாட்டேங்க. அதே மாதிரி பெண் காவலர்கள் அந்த ஈர மனசு பெண் காவலர்களுக்கு அந்த பெண்ணோட வயதிலையும் சொல்லிதான் பெண் காவலர் வச்சிருக்காங்க. ஆனா 90% 95% பெண் காவல் ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? நிறைய வார்த்தைகளை அதாவது என்னன்னா பெற்றோர்கள்ட்ட நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, மன உளைச்சலை உண்டு பண்ணாங்க. இவங்களுக்கு கவுன்சில் கொடுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்களை கூப்பிட்டு கவுன்சில் கொடுக்கணும். இதுல உடனடியா டிஐஜி இந்த பெண் ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது மனதுக்கு ஆறுதலா இருக்கு. இந்த மாதிரி பெண் ஆய்வாளர்கள் சஸ்பெண்ட் மட்டும் இல்ல பணி நீக்கமும் இவங்களை செய்யணும். அப்பதான் ஒட்டுமொத்த பேருக்கும் அந்த பயம் வரும். இந்த பெண் பிள்ளையை தேடி இருந்தா காவல் 10 மணிக்கு சொன்ன உடனே பேட்டி அடிச்சு ஒட்டுமொத்த போலீஸை இறக்கி தேடி இருந்தா பிள்ளை கிடைச்சிருக்குமே. பிள்ளை உசுறு போகும்போது என்னெல்லாம் நினைச்சிருக்கும். துடிக்கி கொலை செஞ்சிருக்கானுங்களே. அந்த மர்டரை வன்மையா நான் கண்டிக்கிறேன். மக்கள் போராட்டத்துல இருக்காங்க. மக்களை மிரட்டுற வேலையில ஈடுபடக்கூடாது காவல்துறை. மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் இருக்காங்க. அதனால மிரட்டுற வேலையில யாரும் ஈடுபட வேண்டாம். மக்களுக்கான தீர்வு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், தண்டனை கொடுக்கணும் தான். வேற எதுவுமே கேட்கலவங்க. தயவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பணிவின்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.